வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு. அது எப்படி சுவையாக பண்ணுறது, சாதத்துக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 கையளவு கொண்டக்கடலையை நாளே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் 4 பேர் சாப்பிட்றதுக்கு. கடலை வேகிற அளவுக்கும் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு ஒரு கை சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மட்டும், வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே தண்ணியில் உப்பு இருக்குது. இது வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த தூள் தான் இது. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் வதக்கிக்கோங்க. லைட்டாக தண்ணி கூட தெளித்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா ஒன்று போல் வதங்கட்டும். நான் வதக்கிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து நான் அரைச்சிக்க போகிறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சமாக புளியும் நம்ம ஊற்றணும். ஸோ புளி பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி அதே கடாயில் நான் போட்டிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி 2யுமே எடுத்து இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையை போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தாளிக்க போகிறேன். இந்த குழம்போட ஃப்ளேவரே இந்த ஜீரகம் தான். இந்த டிஷ் எங்கள் அக்கா கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எது வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த குழம்பு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.